அர்ஜுனா சார், வேலைக்கு போகும்போது வலது கால முன்னால எடுத்து வச்சாதான் வேலை நடக்கும். ஏன் சார் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அட போயா, அவன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த ஆளு சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 7 ஜென்மம் எடுக்கணும். தெரு தெருவா அலைய சொல்றான். அது போல தொட்டிய வையே. இந்த பக்கம் வா, இந்த பக்கம். நாங்க ஒரு ஆளை கேட்போம், கேட்ட உடனே மயக்கப்பட்டு விழுந்த உதப்போம். நாங்க போலீஸ். அதான் தெரியுதா? என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுப்பா. இவங்கிட்ட இவ்வளவுதான் மரியாதை போல இருக்கு. இவன் மாத்திரம் இல்ல, இந்த ஊரே அப்படித்தான். ஏய், கருந்தேல் கண்ணாயிரத்தை தெரியுமா? யாரு? எங்க தலைவரியா கேக்குறீங்க? தலைவரா? அப்ப இவர்தான் உபதலைவர் போல இருக்கு. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க எங்க தலைவரா? அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்டா மூதேவி. தலைவரே, நீ அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? என்ன கம்ப வச்சோன்னு நின்னுட்டான்? ஆட்டா வலிப்புக்கார மாதிரி கம்புக்கு அப்படியே நின்னுடுவான் போல இருக்கு. அப்படியே தள்ளிட்டு போ. ஐயோ, உனக்கும் பாஸ் ஆயிடுச்சா? நான் எடுக்கலப்பா, நானும் தள்ளிட்டு வர்றேன். நானும் வர்றேன். ஏய், இப்ப நான் கம்ப எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். அதேதான், நானும் என் கம்பை எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். எடுத்துட்டேன். ஏய், இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? ஏன் இப்படி கத்துன? தலைவரை பார்க்கத்தான் வந்தோம், அரஸ்டா பண்ணிட்டோம். இந்தா புடி. லஞ்சம் இல்ல, வஞ்சம். எங்க உங்க தலைவரை பத்தி சொல்லு. வாங்குவே நீ தலைவர் மேடை பச்சு ஆரம்பிச்சிருவீங்களே, சாதாரணமா சொல்லு. எங்க தலைவரை பத்தி சொல்றேன் கேளுங்க. பெரிய சுதந்திர வீரரு. காலையில 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு பள்ளிகளுக்கு வர இல்லங்க இல்லையா? அட சொல்ற கேளுங்க. காலைல 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு சாராய் தின்னு இருக்கும், அத அப்படியே கப கப கபன்னு குடிப்பார். குடிச்சிட்டு 10 மணிக்கு பஜார் பக்கம் போவார். போய் அம்மாவா 5 10 கப்பம் கொடுப்பான். அதெல்லாம் வாங்கின்னு வருவாரு. வந்துட்டு 11:45 மணிக்கு போத சல்லுன்னு இறங்கிடும். 12 மணிக்கு இறங்கும் ஆமா வாங்கிட்டு குத்துருவாரு. எத வாங்கினது இல்லாம? இவர் இல்ல தலைவர். பயமுறுத்தின கொன்னுருவேன். அப்புறம் 3 மணிக்கு சொல்லாத சாராயத்தை குடிப்பாரு. எங்களுக்கு தெரியும், பழையபடிக்கும் கடைக்கு போவாரு. எல்லாரும் கப்பம் கொடுப்பாங்க. 4 மணிக்கு போத இறங்கிரும், பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு. அதுதான் இல்ல, பின்ன வசூல் பண்ண பணத்தை எல்லாம் சுத்திக்கின்னு ஊருக்கு போயிடுவாரு. என்னங்கடா அது? மத்தியானத்துக்கு அப்புறம் கதையே மாறுது. உலகே மாயம். நான் கால வந்து ஆளை காணோம். யாரு? அங்க ஒருத்தன் கருந்தேல் கண்ணாயிரம் யாருன்னு கேட்ட உடனே விழுந்தா, இவன் என்ன கேட்காம விழுறானே? மூஞ்சிலே குத்துவேன், உன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. கருந்தேல் கண்ணாயிரங்கிறது யாரு? கருந்தேல் கண்ணாயிரம் நான் தானுங்க. கருந்தேல் கண்ணாயிரம்னா அவன் விழுகுறான், இங்க நீயே விழுகிறீயா? இறங்கி போச்சு இல்லீங்களா? கொஞ்சம் ஏத்திக்கிட்டாக்கா மீசியம் நின்னுடும், நானும் ஸ்டேடியா நின்னுடுவேன். வேணவே வேணாம், உன்னை அரெஸ்ட் பண்றோம். ஆமா, கருந்தேல் கண்ணாயிரத்தை அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். இங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்களே கருந்தேலு, அவன் மேல என்ன கேஸ் போடுங்க? கருந்தேல் கொட்டை வந்துச்சுன்னு கேஸ் போடுங்க சார். அவன் கொடுக்கத்தான் விட்டு விட்டீங்களே. போதைன்னு போடுங்க சார். அவன் தான் போதையில இல்லையா? ஏன் ஊதி பாத்துட்டீங்களா? இப்ப ஊதுங்க. என்ன உஷ புஷ அடிதடின்னு போடுங்களேன். அப்படி நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே. நீங்க முழுசா வந்திருக்கீங்க, எனக்கு விட்னஸ் வேணும். ஏன் சார், இது வரைக்கும் விட்னஸ வச்சுக்கிட்டா கேஸ் போட்டான், அப்புறம் தானே ஜோடிப்போம். அனாவசியமா பேசாத, அது வேற இன்ஸ்பெக்டர். இப்ப நான் சப் இன்ஸ்பெக்டர். ப்ரூஃப் வேணும். நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இல்லையா? ஷூர், ஐ வாண்ட் ஐ விட்னஸ். யார் அடிச்சது? நீங்களே உங்களை அடிச்சிட்டீங்க சார். இந்த உடம்ப வேற எவன் வந்து அடிப்பான்? என்னையா பைத்தியக்காரன் மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வர்ற? இன்னைக்கு வெயில் அதிகம் இல்லையே. ஏயா கைய பிடிக்கிற? நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஏன்? நான் ரிட்டையர்டா, ஒர்க்ல இருக்கேயா. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? நீ ஒரு அக்யூஸ்ட். ஒண்ணு நீ கொலை பண்ணிருக்கணும், இல்ல கொள்ளை அடிச்சிருக்கணும். அட பாவி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என்னோட டிடெக்டர் எப்பவுமே தப்பு பண்ணாது. பச்சை எரிஞ்சா நல்லவன், ரெட் எரிஞ்சா கெட்டவன்.
எல்லாரையும் விட்டுட்டு உன்னை பார்த்து ரெட் எரியுத ஏன்? ரெட் அதிகமா இருக்கியா? எதுவா இருந்தாலும் வா, ஸ்டேஷன்ல சொல்லு. வாயா. ஐயே ஏய், கார்ப்பரேஷன் பொம்பளை தண்ணி வருது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். வெயிட் a minute. அர்ஜுனா, தலைவா, ஆ. தலைவரையா நான் கைது பண்றது? என் தலைவர் எந்த தப்பும் செய்ய மாட்டாரே. ஆமா, இவர் யாரு? ஏசியா டிசியா? இவன் ஒரு ஓசியா. இவனை புடிச்சு ஒரு நாளாவது உள்ள வச்சு பார்க்கணும். அரெஸ்ட் பண்ணு. என்னையா? உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறது? வாயா. தலைவா, டம்ளரு. அட பெரிய டம்ளர், அப்புறம் பாத்துக்கலாம். வாயா. என்னையா அர்ஜுனன் கம்பெனி? என் மக கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் வந்துச்சுல்ல? எங்களுக்கு எதுக்கு சார் இன்விடேஷன்லாம்? வந்துருச்சு சார். நாளை காலையில எல்லாரும் தவறாம வந்துருங்க. என்ன சார் டியூட்டி யாரு பாக்குறது? யோ, அங்கதானே டியூட்டியே. சார், இவங்க எதை சொன்னாலும் செய்யறது இல்ல சார். இந்த ஸ்டேஷன்ல ஒண்ணு இவங்க இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். இல்ல நீங்களே இருங்க. வா போவோம். சப் இன்ஸ்பெக்டர் சொல்றத நீ கேக்குறதே இல்லையாமே? சம்பளம் வாங்குறதுல இருக்கிற சின்சியாரிட்டி சர்வீஸ் பண்றதுல இருக்கணும்யா. சார் மன்னிக்கணும், இவர் சிபாரிசுல ப்ரமோஷன் ஆனவர். சட்டமும் தெரியாது, சரியா சொல்லவும் தெரியாது. ஆமா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிடுச்சு. பேங்க் என்கொயரிக்கு போங்க, பிளட் பேங்க் போய் நிக்கிறீங்க. சார், எந்த பேங்க்னு விவரமா சொல்றது இல்லையா? பேங்க்னு தான் சொல்லுவாங்க, இன்னும் என்ன விவரம்? ஐஓபில பணத்தை போட்டுட்டு இந்தியன் பேங்க்ல எடுக்க முடியுமா? யோ, உங்க 2 பேர் திறமைக்கு ஒரு சவாலியா? மெயின் ரோடுக்கு பக்கத்துல ஒரு பணம் இருக்கு. சரி சார், அது தற்கொலையா கொலையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன, நான் போய் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். அர்ஜுனா, நம்ம உத்தியோகம் என்னமோ வசந்ததுதான், அது வாஸ்தவம் தான். ஆனா இந்த பணத்தை தேடுறதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது சார்? என்ன தனியா போக சொன்னா வீட்டுக்கு தான் போவேன். பணம் கிடைக்க போறது இல்ல. யாரையாவது கொலை பண்ணி யார பணமாக்கிருவோமா? ஐயோ, இது வேறையா? யோ, உள்ள போய் தொலைனியா? நீ வேற விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசி தொலையாத. பணம் கிடைச்சிருச்சு. அப்பா சார், பாத்தீங்களா? பணம் முகம்னா பயங்கரமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது அழகா இருக்கு. பால்வடியும் வதனம். பரதேசி பைய சாகிறதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து செத்துருக்கான். ஒரு தம்மடு பணத்துக்கிட்டே கேட்டீங்க? சே, வாண்டத்தாயா கேக்குறேன். என்ன சார், என்கிட்ட போய் சிகரெட் எல்லாம் கேட்டுக்கிட்டு மரியாதை இல்லாம? அந்த மரியாதை எல்லாம் இப்ப பாக்காத குடு. இல்லடா. சாரி சார். சரி சரி, நான் போயிட்டு உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன்டா. பணத்தை ஜாக்கிரதையா பாத்துக்க. மூதேவி பணத்தோட படி தூங்கிறாதே. ஐயோ, திடீர்னு 1ஆம் நம்பர் வந்துருச்சு. பணம் பத்திரமா படுத்துரு, நான் 1ஆம் நம்பருக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் பயந்தே போயிட்டேன். யோ அர்ஜுனா, எவ்வளவு நேரையா இருப்ப? சார், அந்த பணத்துக்கு என்ன வயசு இருக்கும்? பணத்துக்கு என்ன பொண்ணு கொடுக்க போறியா? வயசெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. கழுத 30 வயசு இருக்கும். சார், பணத்தை காணோம் சார், பணத்தை காணோம் சார். பணத்தை காணாமா? யோ, இதே இடம் தானா? ஆமா சார். ஒருவேளை பணம் சுடுகாட்டுக்கு நடந்தே போயிருச்சா? புரியாத ஆளா இருக்கிறீங்க. பணம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? ஐயோ, ஏற்கனவே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கரு புருன்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு என்னையா பதில சொல்லி தொலைக்கிறது? இப்ப நமக்கு பணம் தேவை. பாரு, மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்னமோ தேவை, நமக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணம் சரியா வேலை. யாரோ எம்எல்ஏ ஆட்சி கொடுத்திருக்க மாட்டான். வெட்டியான் ஐயா, வாங்க வெட்டியான். எங்களுக்கு அர்ஜென்டா ஒரு பணம் வேணும். சாதாரணமா பணத்தை கேட்பீங்க, இப்ப என்னன்னா பணத்தை கேக்குறீங்களா சார்? இன்னைக்கு ராத்திரி லேட்டா ஒரு பணம் வந்துருங்க. லேட்டானா தான் பணம், இல்லைன்னா மனுஷன். சார், பணத்துக்காரன் கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? அடைச்சா ஒரு கம்ப்ளைண்ட கூடியா, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க, வரப்படு. இதுதாங்க பணம், ரொம்ப புதுசு, எங்களுக்கு தெரியாதா? ஐயோ, இந்த பணம் நமக்கு ஒத்து வராது. ஏன் சார்? அந்த பணத்துக்கு தலை மொட்டையாவுல இருந்தது, இவன் முடி எக்கச்சக்கமா வச்சிருக்கானே. ஒரு நிமிஷம் இருக்க, பக்கத்துல சலூன் இருக்கா? பக்கத்துல இருக்குது. உடனடியா போய் பார்பர் கூட்டுவான். போ. நெஞ்சம் மறப்பதில்லை. என்ன சார், பாட்டு விட்டு விட்டு வருது? ஆவிதான ஐயா, தம்மு நிக்கல. அங்க பாருங்க, பெரிய போல. இந்த ஆவிக்கெல்லாம் பெரிய ஆசை ஐயா, நீளமான சுருட்டை பிடிக்குது, அதுதான் அவ்வளவு புகை. இதுக்குதான் சுடுகாட்டுக்கு வர மாட்டேன்னு மாத்திர ஆசையா? நான் வரேன்னு சொன்னா இத புடியா? ஏயா என்னையும் குடிச்ச
ஆட்டுற? நீங்க ஆடும்போது நானும் ஆடுறேன். என் கவசத்தை எடுக்கிற? எங்க கவசத்தையே காண? நெஞ்சில இல்லையா அந்த கவசம்? கந்த சஷ்டி கவசம் ஐயா. அப்பா நேரம் பார்த்து பெல்ட் அவருமே படிக்கிறேன் பாரு. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க. நானே வருவேன், இங்கும் அங்கும் நானே வருவேன், வருவேன் 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 வருவேன். வந்தேன் வந்தேன் சரி. வந்தேன். ஆஹா ஆபத் பாந்தவா. அநாத ரட்சகா. ஆமா, அங்கங்க ஒருத்தி நிக்கிறாளே, அவ யாரு? ஐயோ பொஞ்சாச்சி வெள்ளச்சேலை கட்டி இருக்க? ஆமா, நீ யாரு? அவ புருஷ நான் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா, இது என்ன கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க? யோ வெட்டியா, நல்ல நேரத்துல வந்தீயா? சுடுகாடாது நரக லோகம். ஏன் சார், நீங்க தானே பார்பர் கூட்ட சொன்னீங்க? பார்பர் ரெடி, வர சொல்லு. வாங்க. அர்ஜுனா, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. இதுதான் நம்ம தேடின பழைய பணம். நான் ஏன் போனோம்? என்னைக்கு 300 அடிப்பேன், இன்னைக்கு 500 அடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டேன். என்ன பணமா மாத்திட்டீங்களே ஐயா. அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்ன பணம், அத வந்துதான் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. அப்போ நாங்க யாரு? நாம தான் போலீஸ்காரங்கிறத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிரூபிப்போம். காமா வாங்க. இவங்களுக்கு கார்டு இருக்கு. அப்பா மீட் மை டாக்டர் ரேகா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு பாலு, இந்த கடை ஓனர். விஜய், என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னப்பா சொல்ற? நான் விரும்பின பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஜெயராஜோட டாக்டர். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன முடிவு செய்ய போற? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. அம்மா, நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்லை. அப்படி இருக்க எங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனை ஏமா கொடுக்குறேன்? எனக்கும் மன வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு செய்தேன், அதையும் நிறுத்தி அவளோட வாழ்க்கையும் பறிச்சுட்டேன். என் தம்பிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். அவன் மனசுலையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். இனிமேல எந்த சோதனை என்னால தாங்கிக்க முடியாது. என் குடும்பத்துக்கு ஒரு வழி காட்டுமா? அடிக்கடி சந்திக்கிறோம்ல, பூர்வ ஜென்மத்து உறவு என்னமோ. ஆனா ஒண்ணு, இனிமே நான் உன்னை அடிக்கடி சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எங்க வீடு பக்கத்து தெருவுல தான் இருக்கு, நடேசன் தெரு நம்பர் 30. கண்டிப்பா வரேன். ஆமா, உன்னை பத்தி எதுவும் சொல்லலையே. உங்க அப்பா என்ன பண்றாரு? நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப சொல்றேன். பரவாயில்ல, இப்ப சொல்லு. இல்ல, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். ஓகே ஆண்டி, நான் வரேன்.
விஜய், நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும்பா. பல வருஷமா இருக்கிற பாசமா இல்ல சில நாள்ல ஏற்பட்ட சிநேகமான்னு குழம்பிட்டு இருக்க. இல்லக்கா, நடந்ததெல்லாம் ஒரு கனவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம குடும்ப மான மரியாதைக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசல்ல. அப்போ உன் திருமணம்? இப்ப அதை பத்தி நான் நினைக்கல. அப்படி சொல்லாத விஜய். உனக்காகவும் பவானிக்காகவும் தான் நான் திருமணம் செஞ்சுக்கல. அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடக்காமலே போயிடுச்சு. இப்ப உன்னுடைய திருமணம் கேள்விக்குறியா நிக்குது. நம்ம குடும்பமே கல்யாண ராசி இல்லாத குடும்பங்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாக்கிறாதப்பா. அக்கா, விபச்சாரி குடும்பங்கிற பட்டத்தை அவன் கொடுத்தான். வீணா போன குடும்பங்கிற பட்டத்தை நீ கொடுத்துறாதப்பா. இல்லக்கா, உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அக்கா, நீ என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் எனக்கு பூர்ண சம்மதம். விஜய், அட ஆண்டி, நீங்களா? ஏன் என்ன எதிர்பார்க்கலையா? எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரமா இல்ல. உட்காருங்க ஆண்டி. வீட்டுல யாரும் இல்லையா? டாடி மாடியில இருக்காங்க. டாடி, டாடி, முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. சீக்கிரமா கீழே வாங்க. ஆண்டி, காஃபி கொண்டு வர, சாப்பிட்டுட்டே பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நோ 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 நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு என் கையால சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒரு நிமிஷம். எஸ், ஜெயராஜ் ஸ்பீக்கிங். புரியுது, சொல்லுடா. அப்படியா சொன்ன? எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தான் போவேன். நீ கவலைப்படாத. என்னது? ஏய், போலீஸ்காரனா அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்கு ஆசாபாசம் இருக்கக்கூடாத? விடுற. இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் பயந்து எனக்கு பழக்கமும் கிடையாது, பயப்படவும் தெரியாது. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்ன, காணோம். இங்கதான் இருந்தாங்க. நீ காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொன்னியா? அதான் பயந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ காஃபி போட்டா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? போங்கப்பா. வா, வரேன், கோச்சுக்காத. அக்கா, என்ன விஜய்? ஏங்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு பொண்ணு அடிக்கடி சந்திச்சேன். ரொம்ப நல்லவளா தெரிஞ்சா. என் மனசுக்கும் பிடிச்சிருந்தது. அவளையே உனக்கு கட்டி வைக்கலாமேன்னு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ மறுத்துட்டாளா? இல்ல, நான் வெறுத்துட்டேன். ஏன்? எதிரியோட மகளா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு துரோகியோட மகளா இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? உன் ரேகாவை தான் சொல்றேன். அக்கா, ஹலோ விஜய், நான் ரேகா பேசுறேன்.